ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் தென் ஃபோன்பே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோபிராண்ட் பண்ணி ஒரு 2 கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் அல்டிமோ கிரெடிட் கார்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனோ. ஃபோன்பே, ஹெச்டிஎஃப்சி பேங்க், யூனோ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ, அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ வேணுன்னா மேலே லிங்க் வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம கபாலி என்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டால் இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காம்படிட்டிவாக கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான். யார்? ஹெச்டிஎஃப்சி. அதுவும் ரூபே வேரியண்ட்டில். ஓகே, இந்த ரூபே கார்டு வேரியண்ட்டில். ஸோ அதனால தான் இந்த இந்த ஃபயர் சிம்பிளாக இருக்கட்டும், ஸோ இந்த கபாலியோட என்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த கோபிராண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூட்டிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய சேவைகள் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, கேஸ் பில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பில்லு, ரீசார்ஜஸ், இதெல்லாம் நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுலேருந்து நல்ல கேஷ்பேக் வரதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷாப்பிங். ஓகே, ஷாப் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல கேஷ்பேக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு டைப் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கார்டு, பிகாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வைஸில் இவங்க கொடுக்குறதுல 10%, 5%, பர்சன்டேஜ் வைஸில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இப்போதைக்கு ஃபோன்பே யூசர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஃபோன்பே யூசர் எல்லா யூசரும் கிடையாது, ஃபேஸ் அதாவது குறிப்பிட்ட ஒரு பார்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இப்போதைக்கு நல்லா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்க கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு. மோஸ்ட்லி நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு இந்த கார்டு ஈஸியாக எலிஜிபிள் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் எல்லாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நார்மலாக இந்த கார்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் வரப்போ இது எவ்வளோ நாள் ஆகும், சரி 1 வருஷம் ஆகுமா, 2 வருஷம் ஆகுமா, 3 வருஷம் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தான். ஸோ ஸ்டாப் கூட பண்ணிடலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 21 65 வயசுக்குள்ள இருக்கணும், மினிமம் சேலரி 30,000 மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். இங்கே 5 lakhs போட்டிருக்கேன், இங்கே 7 to 8 lakhs மேலே நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். ஸோ சிபில் ஸ்கோர் 750 மேலே இருக்கணும். ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப 999 ரூபா இந்த கார்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் பில்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ பார்த்தீங்கன்னா அதே 999 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ். ஓகே, இந்த ரெனிவல் ஃபீ நீங்கள் வருஷம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அழகா இந்த வேவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இப்போதான் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகே, இங்கே பாருங்க, இஎம்ஐக்கில் கூட இந்த கேஷ்பேக்ஸ் இருந்தது. என்ன இருந்தது? கேஷ்பேக்ஸ் இருந்தது, இந்த ஸ்பெண்டிங் லிமிட் கூட ஆடடாக இருந்தது. இப்போ நீங்கள் கேஷ் அட்வான்ஸ் ஏடிஎம்ல காசு எடுத்தாலும் சரி, இஎம்ஐ எல்லாம் போட்டாலும் சரி, இந்த கேஷ்பேக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாத இந்த பிஹேவியருக்கு உண்டான எலிஜிபிளும் கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த வெல்கம் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பே பண்ண காசை உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றாங்க, அதாவது ஃபோன்பே கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துறாங்க, அந்த கிஃப்ட் கார்டு. ஓகே, ஸோ 50% கார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா அப்போ 499 rupees கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த 10 டிரான்சாக்ஷனுக்கு மினிமம் டிரான்சாக்ஷன் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மீதி 50% திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு தடையும் 50 ரூபா வவுச்சராக உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஓகே, ஸோ இந்த வவுச்சர் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் ஃபோன்பே தான் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஹெச்டிஎஃப்சி பொறுப்பாகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் இவங்க ரூபே கார்டு தான் கொடுக்குறாங்க, மற்ற வேரியன்ட் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு ரூபே வேரியன்ட் தான் இவங்க பார்ட்னர் பண்ணி கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூபிஐ சப்போர்ட். எஸ், ஸோ நீங்கள் இப்போ ஃபோன்பேல டிஃபால்ட்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ் இந்த கார்டு எனக்கு ஜிபேல வேணும், அமேசான் பேலையும் வேணும், மற்ற யூபிஐ ஆப்லும் வேணும்னா தாராளமாக இதை ஆட் பண்ணிக்கலாம், சிங்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லான்ச் அக்சஸ். ஸோ போன காலம் நம்ம லான்ச் அக்சஸ் கிடையாது, இது மிட்ரேஞ்ச் கார்டு. நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் 8 கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, 2 லான்ச் அக்சஸ் ஒரு குவார்ட்டருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் குவார்ட்டர் சொல்லுவாங்கல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்,
ஏப்ரல் மே ஜூன். ஓகே, இந்த லான்ச் அக்சஸ்க்கும் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் நீங்க 75,000 ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல நீங்க 75,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மார்ச் ஏப்ரல் மே இந்த காலாண்டுல நீங்க இந்த டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ண முடியும், எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு 75,000 மேல ஸ்பெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட்ஸ். இவங்க வந்து 10% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க செலக்டட் கேட்டகரிஸ் ஃபோன்பே ஆப்ல. அதாவது ரீசார்ஜ், யூட்டிலிட்டிஸ், பில் பேமெண்ட், மூவி டிக்கெட் பண்றப்ப, ஹோட்டல், டிராவல், அந்த ஃபோன்பே பின்கோடுன்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அது ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி. ஸோ மெடிக்கல், அப்புறம் கிராசரிஸ் இதெல்லாம் வந்து அவங்க டெலிவரி பண்றாங்க. ஓகே, ஃபோன்பேவோட சப்சிடி தான் அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிராவல் சுவிட்ச் கேட்டகரி. அதாவது ஃபோன்பேல ஒரு சுவிட்ச் பண்ணா ஒரு சில கேட்டகரிலாம் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் பிராண்ட் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப அங்க போய் எதனா பர்ச்சேஸ் பண்றப்பயும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் உருண்டு புரண்டு நீங்க பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி இப்போ நவடேஸ் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னதான் பக்காவா கொண்டு வந்தாலும் சரி, இந்த கேஷ்பேக்ல லிமிட் வச்சிடறானுங்க. ஸோ இருந்தாலும் ஓகே தான், ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஆன்லைன் பிராண்ட்ஸ். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஸோ ஏஜியோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர், இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கேப் இருக்கு. 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1% ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதா சொல்றாங்க எல்லா ஸ்கேன் அண்ட் பே பண்றது. ஸோ யூபிஐ ஸ்கேன் பண்ணி பே பண்றது எல்லாமே 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் 500 பாயிண்ட்ஸ் மேலே உங்களுக்கு கிடையாது ஒரு மாசத்துக்கு. ஓகே, எல்லாத்துலேயும் கேப் இருக்கு. ஓகே, இங்க ஹெச்டிஎஃப்சி எனக்கு பிடிக்காத வேலைலாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இன்சூரன்ஸ், ஜுவல்லரிஸ்க்குலாம் இவங்க வந்து எந்த வித கேஷ்பேக்ஸும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்லா ஏமாத்திட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சு இந்த கார்டில் எல்லாமே இப்போ வச்சுட்டு கார்டில் கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ ஒரு கார்டா இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ்லாம் கொடுக்கலாங்க. இன்சூரன்ஸ், ஜுவல்லரி கூட விட்டுருங்க. இன்சூரன்ஸ், எஜுகேஷன் ஃபீஸ் கொடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கார்டு அப்டேட் பண்ணது காரணமே இந்த எஜுகேஷன் ஃபீஸ், இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணுறப்ப நம்மளுக்கு பல்க் அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணும், ஒரு குவார்ட்டரில் அதிகமாக பேமெண்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு வவுச்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மிகுந்த டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் இந்த கார்டுலையும் ஈஸி தாங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு பில்லில் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 500 பாயிண்ட் வந்ததும் நீங்கள் ஈஸியாக ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஹைலைட் பாருங்க, 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 1 ரூபி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது கேஷாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணீங்க, மாசம் 500 இல்லை 1000 100 அப்படி வந்து வச்சுங்க. ஸோ ஒரு 500 ரூபா வந்ததுன்னா இந்த 500 ரூபாய் அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, ஸ்மார்ட் பை ஆப் மூலியமா நான் வந்து போய் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போறேன், ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ண போறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 பைஸ் தான் ஒரு பாயிண்ட்டுக்கும். ஸோ அதனால நீங்க கேஷா கன்வெர்ட் பண்றது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த பாருங்க, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 1 இயர்ல எலாப்ஸ் ஆயிடும். இதுவும் டிராபேக்கான விஷயம். ஸோ 2 வருஷமாவது கொடுக்கலாம். 1 இயர்ல எக்ஸ்பயர் ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிள். ஸோ உங்க 20 50 டேஸ் வரைக்கும் இந்த பில்லிங் சைக்கிள் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ற எல்லாமே இந்த 30ஆம் தேதி லாஸ்ட்டில் பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு 15,000 ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த 15,000க்கு பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். ஓகே, இது ஜூன், இது ஜூலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜூலை 20க்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பில்லிங் கான்செப்ட். இப்போ இந்த 20ஆம் தேதி இந்த 15,000 பே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட், ஓகே, ஃபினான்ஷியல் சார்ஜஸ். ஸோ 0.75 to 3.65 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4% அப்படி தான் இவங்க போடுவாங்க. ஓகே, 15,000க்கு லேட் பேமெண்ட் ஃபீ தனியாக போடுவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, அப்புறம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதுக்கு தனியாக ஜிஎஸ்டி போடுவாங்க. பர் டே அக்கௌண்ட்ல ஓடிட்டு இருக்கும் உங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால எப்பயுமே பில்லு ஜென்ரேட் ஆனதும் ஸோ இந்த டியூ டேட்டுக்குள்ள 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல். இவங்க 2.5% கேஷ் வித்ராவல் சார்ஜஸ் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் எடுத்தா கூட மினிமம் உங்க 500 ரூபாய் சார்ஜஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ 10,000 எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பைசா எடுக்கவே எடுக்காதீங்க. அது தவறான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா சர்சார்ஜஸ். ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் கொடுக்குறாங்க. பிட்வீன் 400 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 250 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சர்சார்ஜ் வெவ்வேறு கிடையாது. ஸோ அதனால எப்பயுமே ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே நீங்க பெட்ரோல் போட போறீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு நிறையவே இருக்கு. நம்மகிட்ட ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்க, இல்ல மேல லிங்க் வேற அது பாருங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற பேங்க், உங்களுக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூல் கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ
3.5% வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இப்போ ₹100 ₹3.50 ப்ளஸ் டாக்ஸ். ஸோ எப்பவுமே இந்த ஃபாரின்ல போறப்ப ஃபாரின் போறதுக்கும் அந்த ஃபாரெக்ஸ் கார்டு நிறையவே இருக்கு. அதுவும் நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கான்டாக்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து நவடேஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நடந்து தெரியல. இது ஒரு ஃபீச்சரா என்னன்னு தெரியல. நீ நான் கூட பார்த்துருப்பீங்க. அது மக்களுக்கு பாதிப்பா இருக்குல்ல. அப்பயே அந்த ஃபீச்சர் வச்சிருக்கீங்க, அந்த வைஃபை ஃபீச்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸோ ₹5000 கூட வைக்காதீங்க. ஒரு 1000 2000 டேப் பண்ணி பே பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு மேல வேணாம். ஏன்டா பின்னும் கேட்காது ஒன்றும் கேட்காது. ஸோ கார்டு நீங்க திரும்ப கீழே விட்டுட்டீங்க, வைஃபை ஆக்சஸ் இருக்கு, போய் சும்மா டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணா கூட பேமெண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு நம்ம வைஃபை வைக்க வேணாவே. சார் நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த கார்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு, அதை பாருங்க. ஸோ இப்போ ஒரு மாசத்துக்கு 40,000 வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுங்க. சுந்தரம் பாருங்க. ஸோ ஃபோன்பேல வந்து ஒரு ₹10,000 அந்த முக்கியமான அத்தியாவசிய சேவைகள்லாம் நீங்க பே பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நீங்க ஏதோ பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிருக்கீங்க ஒரு ₹5,000, ஃபியூலுக்கு ₹5,000, வேலட் ஒரு ₹2,000, இஎம்ஐ பர்ச்சேஸ் ஒரு ₹8,000. ஸோ இது எல்லாமே எலிமினேட் செய்யப்படும். இது இந்த 5,000, 2,000, இந்த 8,000. ஸோ எது இங்க பாருங்க 10,000 ஃபோன்பே கேட்டகரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிராண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் அமேசான் பே பண்ணிக்கிறீங்க ஏதோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே ஒரு ₹5,000 பண்ணிருக்கீங்க. அப்போ 25,000 தான் நீங்க எலிஜிபிள். ஓகே. ஸோ அந்த 25,000 இங்க பாருங்க 10,000க்கு ₹1,000 கேஷ்பேக் 10%. ஓகே. 5% ஆன்லைன் பேமெண்ட் அது பண்றப்ப ஆன்லைன் பிராண்ட்ஸ் நீங்க வந்து அந்த இ காமர்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப ஒரு ₹500. 1% அந்த ஸ்கேன் அண்ட் பேமெண்ட் பண்றது ஒரு ₹5,000 பேமெண்ட் பண்ணா அது ஒரு ₹50. டோட்டல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1,550. ரீசனபிள் தாங்க. ஃபைன், ஓகே தான். இப்போ நம்ம எல்லாரும் நீங்க கேட்ட ஒப்பீனியன் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கார் வாங்குங்க. ஓகேங்களா. இந்த கார்டு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு அதாவது சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன மளிகை சாமான் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ₹100 ₹150 மேலே பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யார் ஃபோன்பே யூசர்ஸ் அதில் அவங்க வந்து இந்த பில்லாம் ரீசார்ஜ், இந்த பில் பேமெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ப்ராட்பேண்ட் பில் ஒரு மாதத்துக்கு 2,000 3,000 அப்படி வருது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு 6,000 7,000 வருதுன்னா கிட்டத்தட்ட 10,000 5,000 மாதத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி பில்லு பேமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது ஒரு மிட் ரேஞ்ச் காம்படிஷனான கார்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ HDFC ஸ்விக்கி கார்டு, ஸோ அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டு. ஸோ அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டில் நம்ம பில் பேமெண்ட் பண்ணால் 2% தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவன் 10% கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம எங்கே போத்தணும்? ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அமேசானுக்கு காம்படிஷனாக இருக்குது. ஸோ ஆனால் அமேசான் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ்பிஐ கேஷ்பேக். ஸோ நெக்ஸ்ட் HDFC மெரினா கிரெடிட் கார்டு. இவங்களுக்குள்ளே காம்படிஷன் இருக்குது. மேலும் பல கார்டுகள் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய ஃபியூல் கார்டு இருக்குது, அதர் பேங்க்ஸ் கார்டு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குறதா நான் சொல்ல வரேன். ஸோ பில் பேமெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் யூஸர் இது பெஸ்ட்டு. ஈஸி ரிவார்ட் ரிடம்ஷன் அதுவும் சூப்பர். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்புறம் அந்த ஆஃபர்ஸ்லாம் அந்த இ காமர்ஸ் சைட்டில் கொடுப்பாங்கல்ல, ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம். ஸோ அமேசான் கிரேட் இண்டியன் சேல், ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா HDFC எஸ்பிஐ ஐசிஐசி இந்த மாதிரி கார்டுக்கு அவங்க ஆஃபர் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால இந்த கார்டை சூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைல் ஸ்டோன் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு ₹1,000 வவுச்சர் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராபேக்கான விஷயம். நெக்ஸ்ட் இதில் ஆனுவல் ஃபீ இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தெரியுது. ஸோ இக்னோரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் அந்த எஜுகேஷன் ஃபீஸ்க்குலாம் இது சீரியஸாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸோ HDFC இது வந்து நீ இக்னோர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நிறைய பேருக்கு தான் ரீசனாக இருக்கும். ஏன்டா அந்த இயர்லி அந்த ஸ்பெண்டிங் அந்த லிமிட்டை வந்து உடைக்கணும். இப்போ 2 lakhsனா 2 lakhs நீங்கள் வந்து வெறும் பர்ச்சேஸ் ஷாப்பிங்கை என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ எஜுகேஷன் ஃபீ இன்சூரன்ஸ்லாம் பேமெண்ட் பண்ணும்போது ஸோ ஒரு 50,000 40,000 எஜுகேஷன்லாம் பே பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் ஒரு 40,000 50,000 பே பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த 2 lakhs கவரேஜுக்கு வருவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஎம்ஐ போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இது வந்து எனக்கு கொஞ்சம் அன்அக்செப்டபிள் திங்ஸாக தான் இருக்குது. ஓகே. இருந்தாலும் நம்ம அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா. HDFC அந்த ஃபோன்பே கிரெடிட் கார்டோட அந்த பேஜுக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அல்டிமோ கிரெடிட் கார்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கீ ஃபீச்சர்ஸு, வெல்கம் பெனிஃபிட்டு, ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த அப்ளை பண்ணோம்னா எங்கே போகுது? தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு போகுது. இப்போ கிளிக் பண்ணோம்னா அது வந்து இந்த சைட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. எங்கள் ஃபோன்பே சைட்டுக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கள், 2 கார்டு சொல்லியிருந்தேன்ல, இந்த 2 கார்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கா? காம்ப்ளிமெண்டட் லான்ச் அக்சஸ், 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் = ₹1 எல்லாமே வந்துச்சா? ஸோ இங்கே 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே. கெட் திஸ் கார்டு, என்டர் த ஃபோன் டீடைல்ஸ் இன் ஃபோன்பே ஆப், கம்ப்ளீட் த KYC. பட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தீஸ் வில் பி அவைலபிள் எலிஜிபிள் ஃபோன்பே யூசர்ஸ். எல்லாருக்குமே கொடுக்கல. இப்போதைக்கு கொஞ்சம் யூசர் இருக்கா, இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கார்டு பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியே வேறு கார்டு பற்றி டீட்டெயில் வேணும், கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, பர்சனல் ஃபினான்ஸா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டா பேஜில் வந்து சேட் பண்ணுங்கள். நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.